தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப முக்கியம். எப்பவுமே ராகு ரொம்ப நல்லது, புதனும் நல்லது, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். எல்லாம் ஏற்றமா மாசியில். முன் வச்ச கால பின்னாடியே வைக்க வேணுமா. பூர்வீக இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர பிராப்தம் கிடைக்குமா. ரொம்ப தொலைவில் இருக்குமா. நீங்கள் ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்க. ஆனால் பூர்வீகத்தில் போய் அங்கே இருக்கிற நண்பர்கள் உறவினர்களை பார்ப்பது, பழைய வீடை பார்க்குறது, சந்தோஷமாக இருக்கிறது, குளிக்கிறது, இதில் போய் நிற்கிறது எல்லாமே இருக்குமா. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அப்பாடான்னு மூச்சு விட முடியுமா. தொடர்ச்சியாக அந்த மன வருத்தம் தீருமா. துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த மன கஷ்டம் தீருமா. எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் கிடைக்குமா. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுமா. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா. வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீருமா. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்குன்னு நடக்குமா. ப்ரமோஷன் தடை நீங்கும். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களை டெபாச்சின்னு அவங்க பெர்மனண்ட் ஆவீங்களா. டெம்பரரியாக இருக்கிறனே புலம்பி நின்றுருப்பீங்களா. சனி மாறி அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் இந்த மாதம் ரொம்ப நல்லது இருக்கும். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவர் ரொம்ப பிஸியாகவே இருப்பார். அவர் வேலைன்னு இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கோவம் வருமா. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணேன்னு கவலைப்பட, எல்லாமே உங்களுக்கு தான். உங்கள் மீது அவ்வளோ பாசமாக அப்படி பார்த்துப்பார், அப்படி எடுத்து வச்சுப்பார். எல்லாத்துலேயும் அனுகூலம், எல்லாத்துலேயும் ஏற்றம், தொழில் அனுகூலம், வியாபாரம் அனுகூலம், புதிய முயற்சிகள் சந்தோஷம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார். அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆனால் சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள், உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவர்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா,
அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்னவென்னா செய்கிறதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேல் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்காந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.